ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். இதுதான் நண்பா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ICFRE இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ பீடிங்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, May 16 வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட், சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அண்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட்னு எக்கச்சக்கமான ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இன் பயோடெக்னாலஜி ஆர் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர். அதாவது வந்து நீங்கள் April 2025 வரைக்கும் இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு வந்து நியூ டெல்லியில் தான் இருக்கும். இந்த ஜாப் மட்டும்தான் நியூ டெல்லியில் இருக்கும். மற்ற மேக்ஸிமம் ஜாப் வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் தான் ஜாப் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த வேகன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோ. இதுக்கு வந்து 3 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 23,000. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோவிலே அடுத்த இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வேக்கன்சியும் அதுபோல் நிறைய வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அடுத்து வந்து சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோ மட்டும் இல்லாமல் ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோவும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயிலுமே இங்கே கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பொறுத்தளவு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சேலரி அண்ட் டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து +2 முடிச்சிருந்தாலே போதும். அதாவது சயின்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் +2 முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி 17,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு வந்து ஒன்லி இண்டியன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் அண்ட் த க்ளோசிங் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர்லி வந்து டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். போஸ்டலில் அப்ளை பண்ண முடியாது. அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மூலியமாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும். அந்த இமெயில் ஐடியை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த கூகுள் ஃபார்மில் தான் நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் பேஜில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் ஒரு சில
சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஃபார் ஏஜ் ப்ரூஃப், அதாவது ஏஜ் ப்ரூஃப்காக உங்களோட 10th மார்க் ஷீட்டும் உங்களோட டிகிரி மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி ஆர் பிடபிள்யூபிடி வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் க்ளோசிங் டேட் பற்றி பார்க்கலாம். இதுதான் நண்பா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் இந்த க்ளோசிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன். இதோட டவுன்லோட் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 35 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு வந்து 28 இயர்ஸும், சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோவுக்கு வந்து 32 இயர்ஸும், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அண்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸும் ஏஜ் மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எஸ்சி எஸ்டி உமன் அண்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 8. ஸோ ஜூன் 8 5 PM நீங்கள் வந்து அந்த கூகுள் ஃபார்மில் போய் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஜூன் 8 5 PMக்கு அப்புறம் அந்த கூகுள் ஃபார்ம் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன், அதோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அப்லோட் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் அண்ட் எலிஜிபிலிட்டி வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அவங்கள வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து கீப் பண்ணிக்கணும், அடிக்கடி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.